இந்த காலவேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கால்வெளியிலே நன்றிகளை செலுத்தும். அந்த கால்வெளியிலே ஒரு மகிமை ஒவ்வொரு இடங்களில் இறங்கட்டும். பரலோக மகிமை, பரலோக வல்லமை. ஷப்ல பஹாரியந்தலோ ஹூர பஹதூரியந்தல கரியாதுரபா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். காத்தீரே ஸ்தோத்திரம், வழிநடத்தினீரே, கூட வந்தீரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை ரட்சித்தவரே, எங்களை அழைத்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஆச்சரியமான நம்முடைய வழிகள், அற்புதமான நம்முடைய பாதைகள், நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி கர்த்தரை கால்வெளியிலே கர்த்தரை துதிப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென், ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார் என்று தேவனை மகிமைப்படுத்தி, அவருக்கொப்பானவர் இந்த பூமியில் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்லவரை ஆராதிப்போம் இணைந்து. Our God is a great God. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை வைத்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உம்மை போல தேவன் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து இந்த ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலே பிளந்தவர், ஜனங்களை நடத்தினவர், நம்மை நடத்துவாரா? நடத்தி சென்றே. நீர் நல்லவர், சர்வவல்லவர், இந்த வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வவல்லவர், வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? There is none beside you. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? காலவெளியில் அப்பா, உமக்கொப்பானவர் யார்? ஆராதிக்கிறோம். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி எல்லார் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி. உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய 2வது பகுதி, உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு தெரியும். எப்படி தெரியும் என்றால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் இந்த கால்வழியில்? சங்கீதம் 139:14. கரங்களை அசைத்து சொல்லும் அந்த வார்த்தையோடு சேர்ந்து, நான் பிரமிக்கத்தக்க
அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயம் ஆனவைகள். ஓ, தை ஒர்க்ஸ் ஆர் மார்வலஸ். ஓ, மார்வலஸ் ஒர்க்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகள். கைவைத்தி இன்றைக்கு ஏதோ ஒரு மகித்துவமான கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். இன்றைக்கு ஏதோ மகிமையான ஒரு கிரியை நடப்பிக்க போகிறார். ஆமே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய தொழிலில் ஏதோ ஒரு கிரியை கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 8:3 உம்முடைய கிரியைகளாகிய வானங்களையும் நீர் உண்டாக்கின சந்திர நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது என்று தாவீது சொல்லுகிறது நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் தமது கிரியைகளில் மகிழ்கிறார். அவர் மகத்துவமுள்ள தேவன். கிரியைகளை செய்த ஆக்ட்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தானியேல் சொல்றார் 9:14 கர்த்தர் தமது கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். இப்போ ஆண்டவர் நீதியுள்ள கிரியைகளை நடப்பிப்பார். ஆச்சரியமான கிரியைகளை நடப்பிப்பார். சிருஷ்டிக்கும் கிரியைகளை நடப்பிப்பார். உருவாக்கும் கிரியைகளை நடப்பிப்பார். கரங்களை வைத்தி கிரியை செய்கிற தேவன். ஆமே, நமக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பார். நமக்காக கிரியை செய்கிறார். ஓ, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பங்களுக்கு கிரியை செய்கிறார். நம்முடைய சபைக்கு கிரியை செய்கிறார். ஓ, தேவன் உங்களுக்காக உடைய ஆயத்தம் செய்கிறார். God has started doing something for you. இந்த காலை நமக்காக ஒன்றை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஓ, தேங்க்யூ லார்ட். நமக்கு சுகம் உண்டாகும்படி, விடுதலை உண்டாகும்படி, ஆசீர்வாதங்கள் வரும்படி, நன்மை உண்டாகும்படி, நாம் இன்னும் கர்த்தரை அதிகமாய் தேடும்படி, நாம் இன்னும் பலன் அடையும்படி தேவன் தம்முடைய கிரியை. ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். ஹல்லேலூயா. தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 பார்க்கிறோம். தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். ஆமேன். அப்போ தேவன் இப்படி கிரியை செய்யும்போது நாம் என்ன செய்யணும்? நாம் நல்ல கிரியைகளை செய்யணும். நல்ல ஜெபம். இன்னைக்கு காலையில் பண்ணுற இந்த ஜெபம் இட்ஸ் அ குட் ஆக்ட். சரியான கிரியை, சரியானதை செஞ்சிட்ருக்குறோம். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் தூக்கம் ஒருவேளை நம்ம இழந்தாலும், டயர்டு இருந்தாலும், கொஞ்சம் பலவீனமாக தெரிஞ்சாலும் நம்ம செய்கிறது சரியான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொல்றார், அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் பலனை கொடுக்கிறேன். இந்த கால்வழியில் நம்முடைய ஜெபக்கிரியை அவர் பார்க்கிறார். வேதம் வாசிக்கிறது, தேவனை தேடுறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறது, ஊழியத்தை தாங்கிறது, ஊழியத்தை கொடுக்கறது, எல்லாம் தீஸ் ஆர் ஆல் த குட் ஆக்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுக்காக செய்கிற நல்ல கிரியைகள். ஆமே, நல்ல கரங்களை வைத்து, ஆண்டவரே நீர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீர், நாங்களும் கிரியை செய்கிறவர்களாக இருக்கணுமே, நல்ல கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும், உமக்கு மகத்துவம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். ஆமே, நீர் கிரியைகளில் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறீர். வானங்களை எவ்வளவு அழகாய் உண்டாக்கிறீர், மனுஷனை எவ்வளோ அழகாக உண்டாக்கியிருக்கிறீர். ஆமே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன். உம்முடைய கிரியைகளெல்லாம் ஆச்சரியமானவைகள், உம்முடைய கிரியைகளெல்லாம் மகத்துவமானவைகள். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்போமா? எல்லாருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பத்தில் தேவன் நடப்பித்த கிரியைகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நடப்பித்த கிரியைகள், தேவன் செய்த மகத்துவமான கிரியைகள், ஆச்சரியமான கிரியைகள். ஆமென். எப்படி அதிசயமாக நமக்கு வேலையை கொடுத்தார், காரியங்களை செய்தார், தொழிலை ஆஸ்வதிக்கிறார், கூட இருக்கிறார், சுகம் தருகிறார், பலன் தருகிறார். முடியாதுன்ன போது நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு வர்றார், வழி நடத்துகிறார், ஆச்சரியமாய் காரியங்களை செய்கிறார். ஷபா ஹலா ஹாபா ரீட்டோ லம்பா ஹட்டதபா. ஆவிலே நிறைந்து இந்த காலவழியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து, ஓ, எங்களுடைய சபையில் ரட்சிப்பின் கிரியை உண்டாகணும், எங்களுடைய ஆலயத்தில் ஒரு எழுப்புதலின் கிரியை உண்டாகணும், ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு எழுப்புதலாக இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. சுகம் உண்டாகிட்டே இருக்கணும். ஆலயத்தில் யாராவது ஒருத்தர் சுகம் பெற்றுக்கிட்டே இருக்கணும், அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய கிரியைகளை நாம் பார்க்கணும். கை நில வைத்து எங்கள் சபையில் நம்முடைய கிரியைகளை பார்க்கணும், அற்புத கிரியைகளை பார்க்கணும், ஆச்சரியமான கிரியைகளை பார்க்கணும். எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு அற்புதம் தினந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி ரெகுலர் பண்ணுற ஒரு வார்த்தை தான், தினந்தோறும் ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும், எங்கேயாவது ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் காட் இஸ் அலைவ். தேவன் ஜீவனுள்ள தேவன். ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பார், வல்லமை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். பரிசுத்தாவி பெற்றவர்கள் ஆவிலே நிறைந்தது காலவழியிலே கர்த்தரை ஒரு நிமிடம் அங்காங்கே மகிமைப்படுத்துங்க. ஒரு எழுப்புதலின் ஆவி அவனை பற்றி பிடிக்கட்டும். ஷப்லோஹா
Rapkurebalaha, Tina Hantara, Hantanaha, Riatalahadaba, Lama Hari Be Leke Teshahata Lahani, Rapkavaharabala Hantara, Diantara Balaba. Oh, this morning we praise you, Lord. We honor you, Lord. Oh, marvelous works you are doing. Marvelous works, mighty works. மகத்துவமான கிரிகளை செய்கிறீரே. வாலிப பிள்ளைகளுக்குள் நம்முடைய கிரிகளை நடப்பிக்கணுமே. சிறு பிள்ளைகளுக்குள் நம்முடைய கிரிகளை நடப்பிக்கணுமே. ஆண்டவரே, சபையில் நடக்கிற சபை கல்விகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கணும். சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்களெல்லாம் மகிமையை ஆசீர்வதிக்கணும். வாலிபர்கள் ஊழியங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பெண்கள் ஊழியத்திலெல்லாம் நம்முடைய கிரிகள் வெளிப்படணும். கைவைத்திய சகோதரிகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். வரங்களால் அவர்கள் எடுத்து பயன்படுத்தணும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தணும். நம்முடைய கிரியைகள் வெளிப்படணும். மகத்துவமுள்ள கிரியைகள் தேசத்துக்குள் வெளிப்படணும். குடும்பங்களுக்குள்ள வெளிப்படணும். ஓ ராப் காபா ஹஷா டூரி லே. எங்கள் ஜபத்தின் மூலம் நம்முடைய அற்புத கிரியைகள் வெளிப்படுவதாக, அதிசயமான கிரியைகள் வெளிப்படுவதாக, ஜபத்தின் மூலம் மகிமையான கிரியைகள் வெளிப்படுவதாக. உடைய நாம மகிமைப்படணுமே. நீர் உயர்த்தப்படணும். நீ ராஜாதி ராஜா, நீ ஜீவனுள்ள தேவன் என்று இந்த தேசமெல்லாம் அறியணும். ஜாதிகளெல்லாம் அறியணும். ஜனங்களெல்லாம் அறியணும். ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும். இதுவரைக்கும் தேவன் நடப்பித்த கிரியைகள், நம்முடைய குடும்பத்தில் நடப்பித்த கிரியைகள், தேவன் நம்முடைய சபையில் நடப்பித்த கிரியைகள், எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ மேன்மையான காரியங்களை தேவன் நமக்காக செய்திருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த காலவெளியில் ஏதோ ஒரு கிரியை நடப்பிக்கிறார். ஆமென். எங்கேயோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். எங்கேயோ ஒரு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை உடனே தெரியாது. தேவன் அதை வெளிப்படும்படி செய்வார். தேவன் ஆயத்த மணினவைகளை கண் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை. The Lord is doing something for your family, for you. The Lord is doing something for His kingdom, for His church. ஓ ரப்காவாலா ஹாராபா. ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதிசயம் நடந்துகிட்டே இருக்கிறது. யாரையோ ஒருவர் இந்த ஜப சத்தத்தில் சுகமாய் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த ஜப சத்தம் போகிற இடங்களிலெல்லாம் உடைய வல்லமை, அற்புத கிரியைகளை நடப்பிக்கட்டும். இந்த ஜப சத்தம் எந்தெந்த வீடுகளில் எங்கெங்கெல்லாம் துணிக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை, எங்கெல்லாம் ஜெயம், அங்கெல்லாம் வெற்றி, எங்கெல்லாம் சமாதானம். முதியோர்களை பலப்படுத்தும், பலவீனமானவர்களை பலப்படுத்தும். எலும்புகள் பிரச்சனைகள், நரம்புகள் பிரச்சனைகள், நம்முடைய பிள்ளைகளை இந்த காலவெளியிலே கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஓ இருதய பலவீனங்களிலிருந்து பலப்படுத்தும். ஆண்டவரே, இரத்த சோகைகள், இப்படிப்பட்ட வியாதிகள்லாம் யாரையும் தாக்கி அழிக்காதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். இந்த காலவெளியிலே இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தில் ஜெபாவி இறங்கட்டும். வல்லமை நாவி இறங்கட்டும். எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாக மாறணும். வேத வாசிக்கிறவங்களாக மாறணும். நம்முடைய ஆலயத்திலிருந்துமை துதிக்கிற பிள்ளைகளாக மாறணும். இந்த ஆலயத்துக்கு வராமல் தடை பண்ணுகிற ஆவிகளெல்லாம் அழியணும். ஆண்டவரே, ஜனங்கள் வந்து உடைய ஆலயத்திலமை பணிந்து கொள்ளணும், தொழுது கொள்ளணும். ஓ ராப்காபா, கடைசி நாளில் ஆலயம் உயர்த்தப்படும் என்று சொன்னீரே. உடைய மகத்துவமுள்ள கிரியைகளுக்காக நன்றி. ஆதியாகமம் 2:2 தேவன் தம்முடைய கிரியைகளை செய்தார். வானங்களை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தார் என்றிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பாக வேறு ஒன்றுமே இந்த பூமியில் இல்லை. ஆமென். அவருடைய கிரியைகளில் மகத்துவமானவைகள் ஆனவர். சங்கீதம் 106:21 எகிப்திலே பெரிய பெரிய கிரியைகளை செய்தார். கைவைத்தி வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார், காடைகளை அனுப்பினார், செங்கடலை பிளந்தார், கண்மலை பிளந்து தண்ணீர் வந்தது. எத்தனையோ கிரியை. ஓ அன்இமேஜினபிள் ஆக்ட்ஸ் ஆஃப் காட், அன்டோல்டபிள். அநேக கிரியைகளை வேதத்தில் நம்ம எழுதி வைக்கல. தேவன் செய்த கிரியைகள் மகத்துவமானவைகள். ஆபிரகாமுக்கு தேவன் செய்த கிரியைகள், மோசே மூலம் தேவன் செய்த கிரியைகள், யோசுவா மூலம் செய்த கிரியைகள், கையை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலவெளியிலே அப்போஸ்தலர்கள் மூலம் நீ செய்த அந்த மகத்துவமான கிரியைகள் இன்றைக்கு நடக்கணுமே. எங்கள் ஊழியர்கள் மூலம் நடக்கணும், எங்களுடைய சபைகள் மூலம் நடக்கணும். ஏதோ ஒரு மகத்துவமான கிரியை நடக்கட்டும், ஏதோ ஒரு அற்புத கிரியை நடக்கட்டும். சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அழியணும். சாத்தானுடைய கிரியைகள், பொல்லாங்கனுடைய கிரியைகள், அந்தகார கிரியைகள், ஓ ரபா ரபாலபா ஷண்டலபாரியா டாலபா, ஆக்ட்ஸ் ஆஃப் த விட்ச்கிராஃப்ட் ஸ்பிரிட்ஸ், எல்லா விதமான அந்தகார பொய்யின் ஆவிகள் எல்லாம் அழிந்து போன அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களையோ, தேவனுடைய திருச்சபையோ, ஊழியர்களையோ தொடக்கூடாது. ஷப்காபா லோ ஹான்டூரிபி லாந்தரஹா. அந்த கால வேளையிலே ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். we take power in Jesus name this morning. இந்த காலவெளியில் உம்முடைய வல்லமையின் அதிகாரத்தை எடுக்கிறோம்.
நாள் முழுவதும் எங்களுடைய கிரிகள் போக்கிலும் வரத்திலும் வேலையில் எல்லாத்திலும் உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய கிருபை இருக்க போவதற்காக நன்றி. நாங்கள் உம்முடைய கிரியினாலே இயங்கணும் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த கிரியை இல்லை, மாம்ச கிரியை இல்லை, எங்களுடைய இஷ்டப்பட்ட கிரிகள் அல்ல. உம்முடைய வில், உம்முடைய சித்தம், உம்முடைய ஞானம், உம்முடைய மகிமை. நல்ல கைவித்தை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தமான கிரிகளின் வாழ்க்கையில் நடக்கணும், உம்முடைய கிரிகள் எங்கள் குடும்பங்களில் நடக்கணும். இந்த காலவெளியிலுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய கைகளின் கிரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கை வைத்து எங்கள் கைகளின் கிரிகளை ஆசீர்வதியும். நாங்கள் நல்ல கிரிகளை நடப்பிக்கணும். மனுஷர்கள் நம்முடைய நற்கிரிகளை கண்டு பிதாவை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். விசுவாசிகள் செய்கிற கிரிகள் நற்கிரிகள் செய்யணும். யாருக்குமே எந்த விரோதங்களோ துரோகம் எதுவும் செஞ்சிடக்கூடாது. நல்ல கிரிகளை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் கிரிகளை பார்க்கும்போது தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தணும். யோவான் 6:28 தேவனுக்கேற்ற கிரியை நமக்கு இருக்கணும். அப்படின்னா ஜெபம், வேதம், நல்ல விசுவாசம், கர்த்தரை தேடுறது, யாருக்காவது ஜெபம், இதெல்லாம் தேவனுக்கேற்ற கிரியை, காட்லி ஆக்ட்ஸ். வெறும் உலகத்தே வேலையை செஞ்ச உலக கிரிகளே நாங்கள் நடப்பிச்சு முடிச்சிடக்கூடாதப்பா. நமக்குரிய கிரிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரத்தில் உமக்கு என்னென்ன கிரிகள் நாங்கள் செஞ்சோன்னு ஒரு கணக்கு இருக்கணும். 24 மணி நேரமும் எங்களுக்கே செலவு பண்ணி உலகத்துக்குள்ளே கிரியாவே போயிடக்கூடாது. In the 24 hours we must do something for you, Lord. That whole 24 hours must not be the acts of the flesh, the acts of the world, but the acts of God. தேவனுடைய கிரியைகள் நடக்கணும். எல்லாம் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அற்புதம் நடந்துக்கிட்டே இருங்க. உங்கள் கைகளின் கிரிகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த காலவெளியிலே கர்த்தர் வாலிபர்களை பலப்படுத்துகிறார். யாரும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்ல, அவனுக்காக நான் கிரியை செய்வேன். நமக்காக தேவன் கிரியை செய்வார். நமக்காக தேவன் இறங்கி வருவான். தூதர்களை அனுப்புவான். கர்த்தருடைய வல்லமையை அனுப்புவார். அன்றைக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் போன போது இறங்கி வந்தாரே. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, எல் ஷடாய் என்று சொல்லி ஒரு நிமிடம் அவரை துதிப்போமா? சில நிமிடங்கள் தான் அந்த ஜெப நேரம். ஆண்டவர் இந்த காலவெளியில் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்ல எங்கள் தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றி. ஆச்சரியமான நம்முடைய வழிகள், அற்புதமான நம்முடைய பாதைகள். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையான நம்முடைய செயல்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா ராஜனே, எல்லாரும் ஆராதிப்போமா? காலையில கொஞ்ச நேரம் ஒரு சில நம்முடைய யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா எல் ஷடாய், எல் ஷடாய். சொல்லுவோமா? எல்லாம் வல்லவரே. கரங்களை தட்டி சொல்லுவோம் சேர்ந்து, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லாம் வல்லவரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவெளியில் கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்க, கொஞ்ச நேரம் அவரை துதிக்க தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்தி இப்பொழுது அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவன் இந்த நாளில் அவருடைய கிரிகளை வெளிப்படுத்துவார். அவருடைய கிரிகளை நாம் பார்க்க போகிறோம்.
நன்றி அப்பா. அந்த காலவழியில் கொஞ்ச நேரமே துதிக்க ஸ்தோத்திரிக்க கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. ஆங்காங்கே இணைந்திருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. உடைய கிரிகளை வெளிப்படுத்தும், உடைய கிரிகளை வெளிப்படுத்தும். உடைய கரத்தின் கிரிகள் வெளியரங்கமாகட்டும், அற்புதங்களை செய்யும். எங்களுடைய கரங்களின் கிரிகளை நீர் பலப்படுத்தும். நாங்களும் உமக்கேற்ற கிரிகளை செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. ஜெபித்த எல்லா காரியங்கள், சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படி இப்படி நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இணைந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.